Hello guys, இப்போது 1.3 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். Let a equal to x summation of natural numbers 1 less than x less than 4 and b is equal to x summation of whole numbers 0 less than or equal to x less than 2 and c is equal to x summation of natural numbers x less than 3. என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு a cross b union c is equal to a cross b union a cross c. ஃபர்ஸ்ட் இதில் சால்வ் பண்ணிட்டாலே நெக்ஸ்ட் இது வெரிஃபை பண்ணுறது ஈஸி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், a ஈக்குவல் டு லைக் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே நமக்கு தெரியும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது இங்கே ஒரு ஹிண்ட் வேறு கொடுத்துருக்குறாங்க, லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 4. எக்ஸ் இந்த வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இன் பிட்வீன் இந்த நம்பருக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அப்போது என்ன வரும், இன் பிட்வீன் நம்பர்ஸ் என்ன இருக்குது, லைக் லெஸ் தேன் அப்படின்னா இந்த 1 விட்டுறணும், இந்த 4 விட்டுறணும், மிச்சம் இருக்க நம்பர்ஸ் 2 3. அண்ட் b ஈக்குவல் டு ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னாலே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது இங்கே ஒன்று ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா அந்த நம்பரை சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ 0 ஈக்குவல் டு இல்லைன்னா அதை விட்டுறணும். இது வரைக்கும் 2 வரைக்கும், அப்போ 0 1 இதாக இருக்கும். அப்போ பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரெண்டாவது சி என்னது, நேச்சுரல் நம்பர்ஸு. அந்த எலமெண்ட்டு வந்து லெஸ் தென் 3 விட கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே நமக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 2 ஏன்னா 3 இங்கே ஈக்குவல் டு வரல, 3 விட்டுறோம். ஓகேயா, இப்போது எல்லா செட்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் தட் ஃபர்ஸ்ட் ஒன், a cross b union c equal to a cross b union a cross c. It is ஈஸியான ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சிக்கலாம், நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் b யூனியன் c ஈக்குவல் டு, யூனியன்னா ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். இங்கே பியில் என்ன இருக்குது, 0 1 இருக்குது, 1 2 இருக்குது. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா 0 1 2. அப்போது a cross b யூனியன் c, a cross b union cனா இங்கே இருக்க ஏல என்ன இருக்குது, 2 3 இருக்குது. b union c என்ன இருக்குது, 0 1 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் உள்ள எலமெண்ட்டை ஃபுல்லாத்தையும் கமா போட்டு எழுதணும், செகண்ட் உள்ள எல்லாத்தையும் கமா போட்டு எழுதணும். எழுதலாமா, 2 0 2 1 2 2 அண்ட் தென் செகண்ட் உள்ள எலமெண்ட் 3 0 3 1 அண்ட் தென் 3 2. இது வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1n வச்சு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து கண்டுபிடிக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளதை சால்வ் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, a cross b. ஏவோட வேல்யூ என்ன, 2 3 cross 0 1. கிராஸ்னால் என்னப்பா, ரெண்டுத்தையும் காமனாக எழுதும், 2 0 அண்ட் தென் 2 1. அடுத்து 3 0 3 1 கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து a cross c, ஏவையும் சியையும் எழுதணும். 2 3 cross சியோட வேல்யூ என்ன, 1 2. ரெண்டாத்தையும் கமா போட்டு எழுதணும்னா 2 1 2 2 3 1 அண்ட் தென் 3 2. ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, யூனியன் a cross b யூனியன் ஆஃப் a cross c. இது ரெண்டத்தையும் காமனாக எழுதணும். 2 0 இங்கே இருக்கா, இல்லை. ஸோ வந்துட்டு 2 0 எழுதிக்கலாம். அடுத்து 2, 1 இருக்காங்க.
அடுத்து 2,2 அடுத்து 3,0 இருக்காங்க 3,1 அண்ட் தென் 3,2 இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது பாருங்கள் 1 2 ஈக்குவலாக இருக்கான்னு 2,0 இருக்குது 2,0 1 2,2 3,0 3,1 3,2 அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ left hand side is equal to right hand side, therefore A cross B union C equal to A cross B union of A cross C.